சோர்சேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்காரன் படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ. ஸோ நேத்து தான் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த ஈவென்ட்டுக்கும் நான் போயிருந்தேன். ஷேன் நிகாம் மலையாளத்தில வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அப்டின்னே சொல்ல முடியும். ஏன் அப்டின்னா, அவரோட எதார்த்த நடிப்பு, அதாவது நீங்க ரொமான்டிக்கா பார்த்தீங்கன்னா, அவர் ரொமான்டிக் ஹீரோ மாரி இருப்பாரு. அதுக்கப்புறம் எமோஷனல் சீன்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎக்ஸ்ல அந்த படத்துலலாம் வந்து அடிச்சு தூள் கெளப்பிருப்பாரு ஃபைட்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேலண்டடான ஆக்டர் வந்து தமிழ் சினிமால டெபியூ ஆகுறாரு இந்த மெட்ராஸ்காரன் மூலியமா. அது ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மெட்ராஸ்காரன் அப்படின்ற படத்துல வந்து ஷேன் நிகாம், அதுக்கப்புறம் கலையரசனும் நடிச்சிருக்காரு. அண்ட் கலையரசன் உங்களுக்கே தெரியும். எந்த கேரக்டர் குடுத்தாலும் அதுக்கு ஃபுல் டைம் ஜஸ்டிஸ் பண்ற ஒரு சூப்பரான ஆக்டர் அவரு. அண்ட் அவருக்கும் ஷேன் நிகாம்க்கும் அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர்ல சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, கட்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு படம். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த படத்தோட டைரக்டர் வாலி மோகன்தாஸ். ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்டின்னா, மெட்ராஸ்காரன் அப்டின்றது இப்ப நான் வந்து புதுக்கோட்டைக்காரன். நான் ஆனா சென்னையில 20 வருஷமா இருக்கேன். ஆனா நான் இப்போ வந்து புதுக்கோட்டைக்கு போனாலும் என்ன வந்து "டேய் மெட்ராஸ்காரன் வந்துட்டான்டா" அப்டின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு அடையாளம். ஸோ மெட்ராஸ்காரன் அப்டின்றது ஒரு அடையாளமா மாறிடுச்சு அப்டின்ற மாரி அவர் வந்து சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த படம். அண்ட் ட்ரெய்லரோட கட்ஸுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கன்டென்ட். அண்ட் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைம் ஒரு ஹீரோ வந்து ஒரு லாங்குவேஜ்ல ஒரு படம் பண்றாரு. அந்த படமே பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்றப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு லக் இல்ல. ஸோ அவர் வந்து ஷேன் நிகாம் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலா சொல்லியிருந்தாரு. மலையாளத்தில கூட எனக்கு சூப்பரான டெபியூ கிடைக்கல. பட் ஆனா இந்த தமிழ்ல வந்து எனக்கு சூப்பரான டெபியூ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர தேங்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் ஃபர்ஸ்ட்டு டைம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ ப்ரொடியூசர் அவரு. ஆனா, அந்த நியூ ப்ரொடியூசருக்கே பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல்ல வந்து அந்த டேட் கிடைச்சிருக்கு இந்த படத்தோட ரிலீஸ். ஸோ 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19த் வரைக்குமே லீவு தான். ஸோ ஒரு 10 நாள் சாலிடா இருக்கு. ஸோ அந்த 10 நாள் சாலிடா வந்து இந்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ரிவ்யூ வந்துச்சு அப்டின்னா, 10 நாள் இந்த படம் ஓடுறதுக்கான சூப்பரான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கும் அப்டின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. எஸ்பெஷலி சாம் சிஎஸோட அந்த பிஜிஎம் டீசர்ல ஒரு பிஜிஎம் வந்துச்சு. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அந்த ட்ரெய்லர் ஃபுல்லா ஒரு பிஜிஎம் வந்துச்சு. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, புஷ்பால நம்ம அவரோட பிஜிஎம்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தோம். புஷ்பா 2ல. ஸோ அதே மாரி இந்த மெட்ராஸ்காரனோட இதுலயும் பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் வந்து கண்டிப்பா பேசப்படும் அப்படின்றத ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தினேஷ் சுப்ரமணியன் மாஸ்டர். ஸோ அவர் தான் ஸ்டண்ட்ஸ் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு என்ன சொல்றது, ரஸ்டிக்கான ராவான ஃபைட் தான். நம்ம ரொம்ப இந்த டிராமாட்டிக்கா கமர்ஷியல் ஃபைட்ஸ் இல்லாம ராவா இருந்துச்சு. ஸோ மேக்கிங் வைஸுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கருணா சார் அவங்களும் கூட இருக்காங்க. ஸோ சீனியர் ஆக்டர்ஸும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து ஷேன் நிகாம்க்கு ஒரு சூப்பரான டெபியூவா அமையுமா? அப்படின்றத நான் படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். ஸோ கண்டிப்பா ட்ரெய்லர் பார்க்காதவங்க கண்டிப்பா சரிகமா சேனல்ல இந்த ட்ரெய்லர் பாருங்க. அண்ட் இந்த மெட்ராஸ்காரன் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான படமா இருக்கும் அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் நம்புறேன். ஸோ அது என்ன ரிவ்யூ இருக்கு, ஏது இருக்கு அப்படின்றத படம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஷாந்த். தேங்க் யூ.